ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறீங்கன்னா, இப்போ நாடே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கார் விஜய் அவர்கள் மேலே சங்கீதா அவர்கள் வந்துலாம் கிட்டத்தட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ வந்துன்னா நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதுதான் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் வந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு நடிகராக இருக்கும்போது கூட இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கட்சியோட லீடராக இருக்கார், ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுனால தான் வந்துன்னா, அதுவும் இப்போ வந்து எலெக்ஷன் டேட் வர நெருங்கிடுச்சுங்கிறதுனால தான் இந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சூர்யா அவர்களுக்கும் ஜோதிகா அவர்களுக்கும் எப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை ஒரு க்யூட்டான பேர், தமிழ் சினிமாலே பெஸ்ட் பேர், இந்தியாவிலே பெஸ்ட் பேர், இந்தியாவில் க்யூட் கப்பல்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போகிறாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அப்படின்னா சில வருஷத்துக்கு முன்னால் வந்துன்னா நம்ம விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் தான் நிறைய ஒரு அந்த ஒரு கப்பலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு, இதுதான் க்யூட்டான கப்பல், இது இந்தியா சினிமாலே ஃபேவரட் கப்பல்னு சொல்லி நிறைய பேர் போட்டாங்க. இத்தனைக்கு ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு ஆக்ட்ரஸ், இத்தனைக்கு சங்கீதா அவர்கள் வந்து ஒரு ஆக்ட்ரஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டான கப்பல். ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நிறைய ஃபங்க்ஷன்ஸில் அவங்க பண்ணுற கெஸ்டர்ஸ் வந்துட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க பண்ணுற சில விஷயங்கள் வந்துன்னா ரொம்ப க்யூட்டாக நிறையா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துன்னா இங்கே பாருங்க க்யூட்டான கப்பல், க்யூட்டான பேரஞ்சு நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட கடைசியாக இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஆடியோ லான்ச் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாஸ்டர் படத்தில் ஒரு ஆடியோ லான்ச் தான் இருந்தது. இவங்க 2 பேரும் கடைசியாக சேர்ந்து இருந்த ஒரு ஆடியோ லான்ச். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாஸ்டர் படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களும் இருப்பாங்க, நம்ம சங்கீதா அவர்கள் வந்து இருப்பாங்க. இப்போ அப்போ விஜய் சார் வந்து சொல்லுவார் இப்படி இப்படிம்பாரு, நீங்கள் இங்கே தான் உட்கார்ந்து சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் கூட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீல்ஸ் கூட நிறைய பேர் வந்து எடுத்து வந்து ஸ்டேட்டஸ் போட்டாங்க, இங்கே பாருங்கள் பெஸ்ட் பேருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டைவர்ஸ் நோட்டீஸில் வந்து முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதில் எதனால் ரீசன் சொல்லி தான் மெயினாக இப்போ வந்து நான் பார்க்க போகிறோம். என்ன ரீசனுக்காக டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ பெஸ்ட்டு பேராக இருந்துட்டு எதுக்கு அப்ளை பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அதில் டைவர்ஸ் நோட்டீஸில் மெயினாக அவங்க சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நடிகை கூட வந்து திருமணத்தை மீறி நிறைய ஒரு உறவில் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு மெயினான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் போடுறாங்க. அது எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல, அது நாங்கள் வேண்டாம் தடுத்து வந்துட்டுனா அது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் இவரோட இருக்கிற ஃபோட்டோலாம் வந்துன்னா போடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். மேபி அவங்க ஒரு அந்த நடிகையும் நம்ம விஜய் அவர்கள் வந்துன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி கூட அந்த நடிகை வந்து ஃபோட்டோ வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஒரு அது எனக்கு பிடிக்கல, அது போட வேண்டாம்னு சொன்னால் கேட்குறது இல்லை, மறுபடியும் வந்து இவரோட இருக்க மாதிரி ஃபோட்டோலாம் நிறையா வருது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு பிரிஞ்சுருந்தோம். இப்போ தான் வந்துட்டு சில விஷயத்துல வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டோம்னா பிரிஞ்சு தான் இருந்தோம்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டுனா சில நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து தன்னோட மனைவி கூட இல்லை, அவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது இந்த நோட்டீஸ்லேயே அவங்க வந்துட்டு தான் அப்ளை பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில நாட்களாகவே நான் வந்துட்டு விஜய் அவர்கள் கூட இல்லை, இந்த திருமணத்து மீறி நிறைய உறவில் இருந்ததுனால நான் வந்துட்டு அவர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தில் வந்து எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்துன்னா இவங்க ஒரு 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 குழந்தைங்க இல்லைன்னா கூட இதை சொல்லலாம். பட் இவரோட பெரிய பையன் கிட்டத்தட்ட 21 வயசு பையன் ஒருத்தர் வந்துன்னா நம்ம விஜய் அவர்களுக்கு இருக்காங்க. அவங்களும் இப்போ வந்து டேரக்டர் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த டைவர்ஸ் வந்துன்னா தேவையாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த நடிகை யாருன்னு தெரிஞ்சதுன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இது ஒரு ரியலாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரதுனால ஒரு அரசியலுக்காக கூட இது இருக்கலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில நாட்களாகவே அவங்க வந்து சேர்ந்து, அதாவது விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்ந்து இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாலே அவங்க வந்து நீட்டாக வந்து கேஸ் போட்டிருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட கேஸ் எங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து கோர்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. அது இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, செங்கல்பட்டு ஃபேமிலி கோர்ட்டில் இருக்குது. அதாவது குடும்ப நீதிமன்றம் சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே இப்போ அந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு. இதில் விஜய் அவர்கள் டேரெக்டாக வந்து கலந்துக்குவாரா, இல்லை விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஆஜராகி தான் ஆவாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் கிடையாது. இந்த கேஸ் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் வந்து இதை வந்துட்டு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட பேசி முடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி இந்த டைவர்ஸ் வந்துன்னா மேக்ஸிமம் நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து இந்த கோர்ட்டில் ஜட்ஜஸ்லாம் பேசி வந்துட்டுலாம் எப்படியாவது சேர்த்து வச்சுருவாங்கன்னு சொல்லி தான் மேபி என்னோட கெஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் இருந்தால் கமிஷனில் கவுண்ட் பண்ணுங்கள், இந்த கேஸ் எங்கே தான் போய் முடியும்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி பெரிய ஒரு இஷ்யூ தான் விஜய் அவர்களுக்கு. ஏற்கனவே ஏகப்பட்ட தலைவலி இருக்குது, இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தலைவலியாக வர சேர்ந்துருக்கு டைவர்ஸுங்கிற இந்த ஒரு பிரச்சனை. இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிக்காரங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நிறைய கூட பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு தலைவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேசுறது கூட சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் மறக்காமல் அந்த கமிஷனில் கவுண்ட் பண்ணுங்கள், அந்த ஆக்ட்ரஸ் யாருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைவர்ஸ் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமிஷனில் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.